விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லணும் ஒன்று. பள்ளிக்கூடத்தை நான் பயப்படுற விஷயம், நான் படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்குள்ள நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத, தாண்ட முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான். அதை மீற முடியாமல், அதை அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி. அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவம்ங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாய்ச்சலாக நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது. அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா, பள்ளிக்கூடமே எங்க பள்ளிக்கூடம் தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமா மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு. அதுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்போ விளையாட்டுத்துறை உதய் சார் மினிஸ்டர் ஆப்பான்னு மினிஸ்டர் ஆப்பாங்க சார் சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன். சார் விளையாட்டுத்துறை அப்படின்னாரு. உண்மையாவே அது அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும். மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு, அப்படி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது, அதை ரொம்ப எளிமையாக அதோட ரூட்டை, வழியை, பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றினது, இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க, யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க, யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாய்ச்சலில் தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதை விட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது, விளையாட்டுத்துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாய்ச்சலாக பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும், என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.